இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். முட்டையில் செய்யப்படும் மயனஸ் என்ற தொடு உணவுக்கு அரசு தடை விதித்திருக்கும் நிலையில் கோவை உள்ளிட்ட பகுதியில் முட்டையற்ற மயனஸ்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன. இதனை பயன்படுத்தலாமா? உணவியல் நிபுணர்கள் சொல்வது என்ன? விரிவாக பார்க்கலாம். பச்சை முட்டையை முக்கிய பொருளாக கொண்டு செய்யப்படும் ஒரு தொடு உணவுதான் மயோனைஸ். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாக பரவிய தகவலை அடுத்து மயோனைஸ் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு தமிழக அரசு தடை விதித்தது. முட்டை மயோனைஸை பொறுத்தவரையில் பச்சை முட்டை, வெஜிடபிள் ஆயில், வினிகர் உள்ளிட்டவற்றை கொண்டு செய்யப்படுகிறது. பச்சை முட்டையில் அதன் ஓட்டிலிருந்து நேரடியாக பாக்டீரியா தொற்று ஏற்படும் வாய்ப்பு உள்ளது என்பதால் முட்டை மயோனைஸ் தடை செய்யப்பட்டது. இந்த நிலையில் பச்சை முட்டைக்கு பதிலாக பால், அதற்கேற்ற அளவு எண்ணெய், பாமாயில், டால்டா அல்லது சோயா எண்ணெய், சர்க்கரை, உப்பு ஆகியவை சேர்த்து வெஜ் மயோனைஸ் செய்யப்படுகிறது. ஆனால் பல உணவகங்களில் இவை கெட்டு போகாமல் இருக்க சிந்தட்டிக் வினிகர், எமுல்சிஃபயர்ஸ், ஸ்டெபிளைசர்ஸ், பிரிசர்வேட்டிவ்ஸ் போன்று அமிலங்கள் சேர்க்கப்படுவதால் வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். இதுலயுமே இந்த எக்லெஸ் மயோல பாத்தீங்கன்னா அதனோட மெயின் இன்கிரீடியன்ட் ஆயில் இருக்கும், அப்புறம் லெமன் ஜூஸ், அப்புறம் சிந்தட்டிக் ஆசிட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சிந்தட்டிக் வினிகர் அந்த மாதிரி. அதை தவிர எமல்சிஃபயர்ஸு, ஸ்டெபிளைசர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸு இது எல்லாமே உபயோகப்படுத்தும் போது இது என்ன ஆகுதுன்னா இதுக்கெல்லாம் ஒரு அக்செப்டபிள் டெய்லி இன்டேக்குங்கிறது நம்ம உலக சுகாதார மையம் ஒரு அடிட்டிவ்ஸ்க்கு ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்கு. ஆனால் தினசரி இதை ஒரு உணவு பழக்க வழக்கங்களை பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பேக் பண்ணி கொடுக்குற ஃபுட்லேருந்து அவங்க ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கட்டும்னு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஒரு மயோ சின்ன டிப் கிடைக்கும், அதை அனுப்பிடுறாங்க. அப்போ இது ரெகுலராக அவங்க தினசரி எடுத்துக்கும் போது இந்த அக்செப்டபிள் டெய்லி லிமிட்டை தாண்டி போகுதுங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மயோனைஸ் என்பது நமது உணவு பழக்க வழக்க முறையாகவே இல்லாமல் இருக்கக்கூடிய சூழலில் அவற்றை மிக மிக குறைந்த அளவில் பயன்படுத்தி கொண்டால் உடல் நலம் பாதிக்காமல் இருக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். உபயோகிக்கும் போது ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு லிபிட் லெவல் ஜாஸ்தியாகலாம், கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்கு, உடல் பருமன் லாங் ரன்னில் குழந்தைகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. அப்புறம் அதில் சுகர் ஆட் பண்ணுறாங்க, ஸோ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே அந்த லிமிட்ஸ்குள்ளார இல்லாமல் அதிகமாக ஆகும்போது அதற்குரிய ஒரு சைடு எஃபெக்ட் வரும். மயோனைஸ் உண்பதற்கு பதிலாக புதினா கலந்த தயிரை தொடு உணவாக எடுத்துக் கொள்ளலாம் என்றும் உணவியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் பிரவீன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.